ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வண்டிக்கடை கெட்டி சட்னி. இந்த சட்னிக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஸ்டெப்ஸையும் அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்ல சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பாகிற வரை வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்ல மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து திருப்பியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மல்லி இலை சேர்த்து வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். நல்ல மையாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். வண்டிக்கடை கெட்டி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சட்னி தள்ளுவண்டி கடைகள்லாம் பஜ்ஜி, போண்டா, வடைன்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இதை நம்ம இட்லி, தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த சட்னி தேங்காய் சேர்க்காமல் பண்ணுறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.